வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாகப்பட்டினம் மாவட்டம் பொருள்வாத்தச்சேரி, அதாவது பொறவாச்சேரியில் உள்ள சொர்ணகாளி அம்மன் திருநாளை தான் பார்க்க போகிறோம். நான் திருநாள் ஃபுல்லாக எடுத்தேனா அப்படிங்கிறது கிடையாது. அதில் ஒரு நாள் நடந்த நிகழ்வை மட்டும், அதாவது கடைசி நாள் நடந்த நிகழ்வை மட்டும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதிவு பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். நம்ம ஊர் சைட்லாம் அம்பாள், அதாவது மூலஸ்தானம் வெளியில் வராது. இந்த ஊர் சைட்லாம் அம்பாள் வெளியில் வருவா. மூலஸ்தானம் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் இந்த அம்பாள் வெளியில் வருவா. இவா வீட்டுக்கு வீடு போய் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுவா. எல்லாராத்துலேயும் பூஜை ஏற்றுப்பா. எல்லாரும் கொடுக்குறதையும் வாங்கி போட்டுப்பா. நடனம் ஆடுவா. எப்படி நம்ம அம்மாக்கெலாம் நம்ம ஒன்று வாங்கி கொடுக்குறோமோ அந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் இவ வரதை ரொம்ப கொண்டாடுறாங்க. இவளுக்குன்னு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. புடவை, வளையல், இன்னும் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா அம்பாள் வருதுன்னா சும்மா இல்லை, அதுவும் ஆற்று வாசலில் வருது. ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் போய் உட்காந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு, தான் பிள்ளை கொடுக்குறதை ஏற்றுக்கிட்டு தான் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுது அந்த அம்மன். எனக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் நம்ம ஊர் சைடெலாம் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இல்லை அப்படின்னு. அண்ட் இன்னொரு பிளெஸ்ஸிங்ஸ், எங்கள் அக்கா ஊர் சைடு, எங்கள் அக்காவை கட்டி கொடுத்துருக்க இடம், இங்கே ஒரு குடுப்பனை இருக்குது. அந்த அம்பாளை தரிசிக்கிற குடுப்பனை எனக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அம்பாள் பயங்கர நடன பிரியையாக இருக்கா. ஒரு இடத்துல போய் அவளுக்கு தோன்ற இடத்துல ஆடுறா. அண்ட் இந்த அம்பாள் உருவம் ஏற்றுக்கிறவங்க ரொம்ப பயபக்தியாக விரதம் இருந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்காங்க. ரொம்ப மன அமைதியோடு இருந்து விரதம் இருந்து தான் இந்த அம்மன் உருவை ஏற்றுக்கிறாங்க. அதுக்குமே நிறைய சம்பிரதாயம் சொல்கிறாங்க. அந்த உருவத்தை அவங்களுக்கு கட்டுறதுக்கு அப்படி கட்டி தான் கொடுக்குறாங்க. இங்கே உள்ள எல்லா தெருவும் அம்பாள் முடிச்சு அம்பாள் கோயிலுக்கு போகிறா. கோயிலுக்கு போய் கோயிலேருந்து வெளியில் வந்த பிறகு நடனம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சேரி தெரு, அந்த தெரு இருக்கு. அதுக்கு போயிட்டு அம்பாள் நடப்பாவாடை அப்படின்னு ஒரு இது நடக்கிறது. அங்கே வரா. அங்கே வெள்ளை இது விரிச்சு அதில் மலர்கள் போட்டு அம்பாள் அதில் அழைக்கப்படுறா. அதில் அழைக்கப்பட்டு வெள்ளசாந்தி எல்லாம் திருவிழா நிறைவடைந்து வெள்ளசாந்தி ராத்திரி சாத்துறாங்க. வெள்ளசாந்தி ராத்திரி சாத்தி அம்பாள் அன்னைக்கு அப்பையும் நடனம் ஆடுறா. அவள் பெரிய பெரிய நடன பிரியா இருக்கா. நடனம் ஆடுறா. நடனம் பண்ணி முடிச்சுட்டு அவள் மறுநாள் கார்த்தால போயிட்டு ஊஞ்சலில் உட்காந்துன்றா. ஊஞ்சலில் உட்காந்து அவள் இவ்வளோ நாள் இவ்வளோ சுற்றி வந்திருக்காள். அவள் எவ்வளோ ஒரு இதாக இருப்பா, எவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருப்பா. உள்ளே போவே மாட்டாளாம். அந்த உள்ளே அவள் போவே மாட்டாளாம். கோயிலுக்குள்ளே அவளை இழுத்து வைப்பாங்களாம். அவ்வளோ பிரிய. ஏன்னா அம்பாள் நம்மளோட இருக்குன்னா அவளுக்கும் ஒரு சந்தோஷம் தானே. ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். உள்ளேயே போக மாட்டாளாம். இதை சொல்கிறச்சே எனக்கு ரொம்ப புல்லெல்லாம் அரிச்சிச்சு. அப்புறம் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்தி தான் அவளை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு அடுத்த வருஷம் தான் இனிமேல் திருவிழா தொடங்குமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு, நிகழ்வுகளை நடக்கிறத பார்க்குறதுக்கு. அம்பாள் துணை. நன்றி, வணக்கம்.